சேனல் யூடியூப் சேனலா? ஐயோ யூடியூப் சேனல் பா வீட்டுக்கு தெரியாது. அவன் தான் போய்விடா, நான் ஸ்ட்ராங்காக காட்டுறேன். காட்டு எடுங்க, கூலி படத்தில் வர மாதிரி எடுங்க. கூலி பட்டில் வர கூலி பட கிச்சன், 20 ரூபாய்க்கு சாங்கான கிச்சன், சாங்கான கிச்சன் இல்லையான்னு பார்க்குறவங்க சொல்லுவாங்க. சாங்கான கிச்சன். நான் 20 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன், இந்த பாருங்க, நானும் ஒன்று வாங்கியிருக்கேன் 20 ரூபா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல விலாக். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஒரு கண்டென்ட் போட்டிருக்கிறோம். அதன்படி இந்த வாரம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் முகமது ரஃபீக் அப்படின்றவர் நம்ம தேவி நர்சரி வீடியோ, கார்டன் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி போனோம் அப்படி சொல்லிட்டு ரூட் கேட்டு தான் அவருக்கு தான். நான் சொல்கிறது டுவர்ட்ஸ் பல்லாவரத்துலேருந்து எப்படி போனோம் அப்படின்னா, அங்கே மீனம்பாக்கம் மெட்ரோன்னு வருதா காட்டினேன்னா, ஸோ அதை எப்படி பண்ணி இப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடாக தாங்க போகணும். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டே இருக்கணுங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், ஒரு கீ செயின் வச்சுட்டு இருந்தார் ஒரு தம்பி. ஸோ நல்ல ஒரு காமெடியாக பேசுகிறேன், யூடியூப் சேனலா அப்படின்னாரு. ஸோ அவர் கூட பேசிவிட்டு ஒரு கீ செயினும் 20 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கீ செயினோட ஆக்சுவல் ப்ரைஸ் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இது மாதிரி சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான பொருளெல்லாம் விற்பாங்க. அதுவும் ரொம்ப கம்மி ரேட்டில் விற்பாங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு நம்ம வாங்கிக்கணும். ஸோ அதை மாதிரி என் கண்ணில் பட்டது தான் அந்த கீ செயின், அந்த 20 ருபீஸ்க்கு. அது ஒர்த்தா என்ன நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவல் ரேட் என்னாலும் சொல்லுங்கள். சரி, தேவைப்பட்டது அதனால் சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டே தாங்க இருக்கணும். வழி அதில் அந்த கடையெல்லாம் இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, வானம் அப்படியே மூட்டமாகவே இருந்தது. நல்லா மழை வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா அப்படி தான் மழையும் வந்ததுங்க. இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த தேவி நர்சரி வரும். அது எப்படி போனோம் அப்படின்ற சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். உங்களுக்கு யாராவது இந்த சேனலில் வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு வாரம் ஒன்று கேட்டுருக்குறாங்க. இந்த நேர் விருப்பம்படி அவர் முகமது ரஃபீக்ன்றவர் கேட்ட வீடியோ தான் இந்த வாரம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நான் ரூட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படி தான் சொல்லணும். பல்லாவரம் ஓவர் பிரிட்ஜு ஒன்று இருக்கும், அதுலேருந்து எப்படி போகணும், திருசூலத்துலேருந்து அந்த சைட்லேருந்து வந்தாலும் இந்த வழியாக தான் வரணும், இப்படிந்து போனாலும் இதான் ரூட். 4 ரோடு கூடுற இடம், ஒரு காவல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பூத் மாதிரி ஒன்று, போலீஸ் பூத் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு லேண்ட்மார்க் உங்களுக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா ஒன்றே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், இடையில எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பாருங்க, தெரியுதா ஒரு போலீஸ் பூத். இது மாதிரி ரொம்ப க்ரௌடடாக இருக்கிற டைமில் போலீஸ் வந்து அவங்க உட்காந்துன்னு வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வானமும் பாருங்கள் எவ்வளோ மூட்டமாக இருக்குது. ஸோ இப்படி திரும்பினாங்க அந்த போர்டுக்கு, இப்படி லெஃப்ட்டில் திரும்பினோம்னா இப்படியே பார்த்துக்கிட்டே வரனாங்க. ஒரு 3-4 கடைங்க இருக்கும். நல்லா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் எல்லாமே செடி கடையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அவரை பார்த்துக்கோங்க, தேவி நர்சரியோட ஓனரே அவர் தான். சரி, ஆளினால் அழகுராஜா மாதிரி அவர் எல்லாமே அவர் தான் பண்ணுவார். ஸோ இந்த கடையில் இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இந்த செடிக்கு உண்டான மேனுவரு, அது பாட்ஸு, ஸோ அதாவது பாட் மீன்ஸ் அந்த ஹேங்கிங் பாட்டு, ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பாட்டு இதெல்லாம் விற்பாங்க. அதுக்கு பாருங்க பக்கத்து கடை தான் அந்த தேவி நர்சரியோட கடை. இந்த கடை இருக்கா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. யூஸ்வலாக வீக்லி வீக் இப்படி தான் இருக்கும். இந்த தொட்டியெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள், இதுக்கு பக்கத்து கடை. அது இருக்கிறாரு பாருங்கள், ப்ளூ கலர் ஷர்ட்டு. அவர் அந்த லோகோ போட்ட ஷர்ட்டை தவிர வேறு எதுவும் போட மாட்டாருங்க. இதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனு. இந்த பக்கம் தான் வரலாம், ஜிஎஸ்டி ரோட்லேருந்தும் இப்படி வரலாம். அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மூட்டம், அந்த வானம்லாம் ரொம்ப க்ளவுடியாக இருந்தால் சொன்னாலாம் இருந்து. ஸோ அதையும் வீடியோவில் கவர் பண்ணேன். இந்த சைட்லேருந்து வந்தாலும் வரலாம், திருசூலத்துலேருந்து வந்தாலும் வரலாம், பல்லாவரத்துலேருந்து வந்தாலும் வரலாம். எப்படி வந்தாலும் இதாங்க ரூட்டு உங்களுக்கு. அவரோட சிக்னேச்சரே பார்த்தீங்கன்னா தேவி நர்சரின்ற போட்ட ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு, அவர் லோகோ போட்ட ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த உங்கள் கடை எங்கே எல்லாம் ரூட் கேட்குறாங்க, உங்கள் கடை எங்கன்னு. ஆமாம், அதான் ரூட் காமிச்சிட்டேன். காலை எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள்? சாயந்தரமே வந்துடுவீங்களா? இந்த வாரம் நிறைய புதுசாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இண்டோர் பிளான்ட் ஆகிட்டு. ஆமாம், இண்டோர் பிளான்ட். அந்த மணி பிளான்ட் மாதிரி இருக்குமா அதுவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மார்பிள் மணி பிளான்ட், கோல்டு மணி பிளான்ட். இது என்ன செடி, இது வித்தியாசமாக இருக்குது பூவே. இண்டோரா வெளியே வைக்கிறது தானா? இண்டோர். சொல்றாங்க பேர்லாம் எனக்கு வாயில் நுழையிலையே. எல்லாத்தையும் இது எல்லாம் 400, 500.
650, 650, 700 ரூபா கொடுங்க. 50 ரூபா கொடுங்க. ஒரு செடி 70 ரூபா விற்றேன், 50 ரூபா கொடுக்குறேன். மழை வந்து போய் ரைட்டு, அது அவங்க கடை. இல்லைண்ணா 750 ரூபா உட்காந்து 800 ரூபா 700 ரூபா கொடுங்க. இல்லைண்ணா கொடுத்துக்கலாம். சரி, ஒரு செடி ஒன்று உங்கள் காலாண்டுக்கு தான் எடுத்துக்கோங்க. கோபர் கிலோமீட்டர் போல அதில் ஒன்று எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு போ. வடை சொல்லலாம். என்ன மழையை கூப்பிட்டு வந்துட்டேன். எங்கள் மேடமும் மழையை கூப்பிட்டு வந்துட்டாங்க. மிளகாடா, புல்லோட்டு மிளகா. இது வந்து ஆந்திரா மிளகா. இது 3 வருஷத்துக்கு கூட காய்க்கும். இது வந்து 6 மாதத்துக்கு தான் காய்க்கும் இந்த மிளகா. இது பேர் புல்லோட்டு மிளகா. இது பேர் ஆந்திரா மிளகா, நீட்டு மிளகா. இது ரேட் ஆமாம், ரெண்டுமே 50 ருபீஸ் 50 ருபீஸ். காம்போல. ஆமாம், காம்போட கூட தான். இல்லை, காம்போ ஆஃபர்னா எப்படி போன வாரம் கொடுத்தீங்களே, எப்படி கொடுத்தீங்க அந்த மாதிரி சொல்லுங்க. 2 செடி வாங்கினா 2 செடி வாங்கினா 40 80 ரூபா போடுவேன். ஓகே, ரைட். போய் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் நான் போய் சொல்ல முடியும். அப்போ மட்டால் கிட்ட போய் சொல்லுவீங்க. இது எவ்வளோ? அண்ணா ஒரு நிமிஷம் 80 ரூபா 20 ரூபா கொடுக்கா. அண்ணா அவர்களே வாங்கல. அதை கோடியாசி வந்து ரோஸ் கேரி ஏற்றுக்கிறீங்க. வானா அதை வச்சுட்டு அதை இதே நானோட செல்வம் அதை எடுத்துமோ. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், நேர்ல வரும்போது இந்த பிரைஸ் சொல்லுவீங்களா? 100 ரூபாய்க்கு நேர்ல வரும்போது இந்த பிரைஸ் சொல்லுவீங்களா? நேரே வந்து அந்த விலை சொல்லுவேன். அன்னைக்கு ஸ்டாக் விலை சொல்லக்கூடாது, நேர்ல ஒரு விலை சொல்லக்கூடாது. இல்ல, அந்த வர அன்னைக்கு வர ஸ்டாக்குக்கு பொறுத்து அந்த விலை 100 ரூபாய்க்கு கூட தருவேன், 75 ரூபாய்க்கு கூட தருவேன். அதே செடி 250 ரூபாய்க்கு கூட விற்பேன். இப்போ இன்னைக்கு என்ன மார்க்கெட்டு அது? இன்னைக்கு வந்து காலில இருந்து 200 ரூபா வித்துனா இப்போ 150 ரூபாய்க்கு வித்துருக்கிறேன். அதை பாருங்க, சர்ச்சுக்கு கோடம்பாக்கம் சர்ச்சுக்கு வாங்கி போறாங்க. எடுத்துக்கடா, நீ ஏன் அது பச்சு அப்போ என்னன்னா நீங்க நல்லா வீட்டுக்கு தான் எனக்கு தெரியும். அப்படியா? அவர் என்ன சொல்றாரு? அண்ணா இதுவரை ஓகேவா? அதுதான் ஒரு 100 ரூபா கொடு. அதுதான் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துறேன். உங்க மனசு வை 150 ரூபா. 20 ரூபா இருக்கு உங்க கையில.
செடி கொடுங்க. எந்த 20 ரூபாய்க்கு ஒரு கோழியா சேர்த்துக்கோ, இல்ல காசு வேணுமா வாங்கிக்கோ. மழை வருது. சரி, அதை எடுங்க, அதிலே எடுத்துருங்க. ஒண்ணு நல்லதா ஒண்ணு. அப்படியே பீஸ்மா சுற்றி ஒரு நாள் பாக்கி போடணும். ஒரு நாள் இந்த செடி கூட பாருங்கள், இது அவர்கிட்ட வாங்கி வச்சது தான். நம்ம தேவி நர்சரியில் எவ்வளோ மொட்டை எடுத்துருக்கு பாருங்கள். இது வாங்கி எப்படியோ ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வராத மாதிரியே இருந்தது பட் வச்சும் போது. பட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செடி ஃபுல்லாக மொட்டை தான். அவர்கிட்ட வாங்கினா இது ஒரு அட்வான்டேஜ். செடியை வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் பாருங்கள், அந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ மொட்டுருக்கு பாருங்கள். மொட்டு தான் அதிகமாக இருக்கும். அதுவும் இப்போ சீசனாக வேறு லெவலில் பூக்குது, அட்டகாசமாக பூக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு தொட்டியில் வச்சேன், கொஞ்சம் நல்லா பிடிச்சி தான் மழை வரும்போது எடுத்து என்ன பண்ணாது பாருங்கள், கீழே பாருங்கள் பூமியில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக செடி பூரா மொட்டாக தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ மொட்டுருக்கு. இது பதிக்க தாங்க முடியல சீசன் டைமில். இப்போ மழை வரதுனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அப்படியே கிளையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டுட்டா மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அது வந்து நல்லா பூக்கும். எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இதுதாங்க தேவி நர்சரியோட செடியோட மகிமையே அதுதான். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இது நிறைய செடி நான் அவர்கிட்ட நிறைய வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி செடி இவர்கிட்ட வாங்கினா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கி கூட செடிங்க வச்சோம். ஸோ இது பாருங்கள், இது அவர் இந்த செடியில் பூத்த பூவை பார்க்குறீங்க. இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. நான் எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நிறைய இருக்கவங்க, கட்ட தாங்க முடியல, வைக்க தாங்க ஆள் இல்லை. நான் ஒரு ஆள் தான். நான் ஒரு ஆள் எவ்வளோ பூவை வைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இது வைக்கிறதுக்கு ஆள் இல்லாத யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கொடுப்பேன், தெரிஞ்சவங்க வந்தால் கொடுப்பேன். அதான் பூ கொடுத்துருப்பாரு. எத்தனை பூ வச்சு கட்டியிருக்கு பாருங்க, 5 மேலே 5 கீழே 5. கடையிலலாம் 2 தான் வச்சு கட்டுவாங்க. ஆனால் எனக்கு சீக்கிரம் வேலை முடியணுன்றதுக்காக தான் பாருங்கள் இவ்வளோ நெருக்கமாக கட்டி. இது வந்து நேற்றுக்குள்ள பூ. இன்னும் பாருங்கள் இந்த கவர் உள்ள ஒன்றும் இருக்குது பாரு. இதெல்லாம் அதனால் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும். செடிங்க வாங்குறது பெருசு இல்லைங்க. அது மாதிரி எந்த பொருளும் சரி, நம்ம வாங்குறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அந்த கடையில் வாங்கினா அது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நான் தேவி நர்சரியில் வாங்கின ஒரு செடி ஃபெயிலியர் ஆனதே கிடையாதுங்க. காரணம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணால் நான் பூவே வாங்க மாட்டாங்க. அதை பாருங்க இவ்வளோ பூ பூத்தா நான் எங்கேருந்து பூ வாங்குறது. இதே நிறைய பாருங்கள் கவரில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே பூங்க தான். ஸோ அதனால் பாருங்கள் இது ஃபுல்லாமே இதுதான். இது பாருங்கள் எவ்வளோ தெரியுதா, 5 வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் ஓகேவா, அது பாருங்கள் இப்படின்னா தெரியும். மேலே 5 கீழே 5 மொத்தம் 10 பூ. அப்போ இது கட்டினா இது ஒரு முழம் வரம் போல் இருக்குது. இதுதான் நினைக்கிறேன். சார் தாங்க உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். நானே வீடியோ எடுத்து போடுறேன். பட் அவர்கிட்ட ஒரு செடி கூட உங்களுக்கு நான் ரிவ்யூ காட்டவே இல்லைல்ல. ஸோ அதான் ரிவ்யூ கட்டுறேன், பார்த்துக்கோங்க.